திரு இளையராஜா அவர்களோட நேர்காணல் இப்போ சமீபத்தில் பேசும்போது சொன்னார், தளபதி சாங்கில் வந்து அந்த ராக்கம்மா கைத்தட்டில் நடுவில் ஒரு பீஸ் வந்து நீங்கள் தளபதி மாதிரி ஒரு பாட்டில் திடீர்னு குனித்த பூர்வமும் கொவ்வை செவ்வாய் அது வந்து மணிரத்னம் கேட்டதுனால தான் அவர் சொன்னார், பாட்டு ரெடி ஆகிடுச்சு, பாம்பேயில் ரெக்கார்ட் பண்ணுறோம், ரக்கம்மா கைத்தட்டு ஃபுல் சாங் ரெடி ஆகிடுச்சு, டேக்கு போக போகிறோம், ரெடி டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கெஸ்ட்ராலாம் அவங்க சீட்டில் போய் உட்கார போகிறாங்க. மணி வந்தார், ராஜா இதில் தான் நான் இந்த ஹீரோயினை இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன், அவள் வந்து இந்த கலாட்டாவெல்லாம் நடந்துகிட்ருக்க நேரத்தில் கையில் விளக்கோடு வந்து அந்த தெப்ப குளத்தில் வந்து அதெல்லாம் விடுவாள், அவளுக்கு ஒரு பிட்டு சாங் மாதிரி அது வந்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து வரணும்னு சொல்லியிருந்தேனே, சொல்லிட்டு இருந்தேனே. ஆமாம் இல்லை மறந்துட்டேண்ணே. அப்புறம் பார்த்தேன் அசிஸ்டன்ஸ் யார் ஏய் உனக்கு ஏதாவது தேவரம் தெரியுமா? தெரியும்ண்ணா சொல்லு. குனித்த பூர்வமும் கொவை செவ்வாய் வனித்த நேரம், சரி அதை எடுது அப்படின்னா கோரஸ் கூப்பிடுங்க. ஆர்கெஸ்ட்ராலாம் வெயிட் இருக்காங்க, மணி பக்கத்தில் இருக்காரு. குனித்த பாடுங்கம்மா, குனித்த பூர்வமும் கோவை செவ்வாயில் குமிழ் சேரும், அவங்க பாடினேன். பனித்த இதை செட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி செட் பண்ணோடனே எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க. ஆர்கெஸ்ட்ராலாம் எல்லாம் பாம்பே பீப்புள் இல்லையா? அது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் அது எப்படி நடந்ததுன்னு. இப்போ அந்த மாதிரியா பாடல்களுக்கு நீங்கள் வந்து வரிகளுக்கும் கொடுக்குறீங்களா? வரிகளுக்குன்னு இல்லை, நம்ம கதை சொல்கிறது. அதில் வந்து அவர் ராஜா சார் வந்து இது ஜீனியஸ். அவர் வந்து பாட்டு இப்படி தொட்டா கொட்டுறது அவர்கிட்ட. ஸோ அவர்கிட்ட கம்போஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் நான், இந்த மாதிரி இதில் தான் வந்து இந்த கேரக்டரோட இன்ட்ரடக்ஷனு, இதில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரஜினி சார் சோபனாவை பார்க்குறாங்க, அவங்க ஆர்த்தடாக்ஸு, அவங்க இது செலிப்ரேட் பண்ணுறாங்க டெம்பிள் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் டியூன் பண்ணியிருந்தோம், ராக்கமா டியூன் வந்து ஃபைனலைஸ் ஆகி எழுதி முடிச்சிட்டோம். பாம்பேயில் ரெக்கார்டிங் இருந்தது. பாம்பேயில் ரெக்கார்டிங் இருக்கும்போது ஐ ஹேட் டு ரிமைண்ட், ஏன்னா அதுக்கு நடுவில் அவர் வந்து ஒரு 50 படம் பண்ணி முடிச்சிருப்பார். ஸோ அதனால அவர் வந்து இது பண்ணும்போது அப்போ தான் ஃபைனலைஸ் பண்ண டியூனுக்கு அப்புறம் இங்கே தான் கேட்குறாரு, இங்கே கேட்டு இன்னும் வீட்டில் அது ஸ்கோர் எழுதுறாரு. அப்போ ஐ ஹேட் டு ரிமைண்ட், இங்கே தான் வந்து அது பேசியிருந்தோம் ராஜா அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு. ஸோ இந்த பாட்டில் கேட்டிருந்தீங்களா அதை அப்படின்னாரு. ஸோ அப்போ பண்ணார் அவர். அதை எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து அதை பிளெண்ட் பண்ணது வந்து கண்ணுக்கு தான். இன்னைக்கு ஈவினிங் எழுதுறாரு அவர், அப்போ சொன்னது அப்போ வந்து லிரிக் வாங்கிட்டு அதை போட்டு அடுத்த நாள் ரெக்கார்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.